முன்னோர்கள் எல்லாமே பழைய சாதம் சாப்பிட்டுட்டு ஏசிலேயோ சிஸ்டம் ஒர்க் பண்ணலை. அவங்க பழைய சாதம் சாப்பிட்டுட்டு வயலில் போய் மம்பட்டி எடுத்து நல்லா உடல் வியர்க்க உழைச்சாங்க. அப்போ வெண்டைக்காயில் ஹை பெஸ்டிசைட் இருக்குது. நம்ம ரேண்டமாக ஒரு நாள் நீங்கள் சாம்பாருக்கோ எதுக்கோ யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் எடுக்கிறீங்க, வாஷ் பண்ணுறீங்க, போடுறீங்க, பிரச்சனை இல்லை. ஆனால் ரெகுலராக கொஞ்சம் வெண்டைக்காவை வாங்கி நைட்டு நல்லா ஊற வச்சுட்டு மார்னிங் எடுக்கும்போது பனங்கிழங்கு சாப்பிட்டு நீங்கள் சுகர் செக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ ஏறி இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் பார்த்தாலே அடுத்த நேரம் அந்த பனங்கிழங்கு தொட மாட்டீங்க. சுகர் எடுத்தால் எவ்வளோ இருக்கும் அதே இது நாட்டு சக்கரை எடுத்தாலும் சுகர் ஏறத்தான் செய்யும். சுகர் பேஷண்ட்ஸு கண்டிப்பாக லெவலை குறைக்கணும் அப்படின்னா சீனி எப்படி அவாய்ட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி நாட்டு சக்கரையுமே லிமிட்டாக அளவாக அதை யூஸ் பண்ணாமல் இருந்தால். வணக்கம்மா டாக்டர் மெல்வின். இன்றைக்கி யூடியூப்பில் நிறைய ஹெல்த் டிப்ஸ் வருது. இதில் சில டிப்ஸு ப்ராக்டிக்கலாக ஒத்து வராமல் பேஷண்ட்ஸுக்கு நிறைய இடைஞ்சல், காம்ப்ளிகேஷன், சிகேடினாலே உங்களுக்கு தெரியும், க்ரானிக் கிட்னி டிசீஸ், சுகர், இந்த மாதிரி பல பிரச்சனைகளுக்கு இந்த டிப்ஸும் ஒரு காரணமாகுது அப்படிங்கிறத நம்ம ப்ராக்டிக்கலாக பார்க்குறோம். இதை உங்கள் எல்லார்ட்டையுமே ஒரு ஷேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு வீடியோவாக தான் இதை நான் பதிவு பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நான் பார்க்கும்போது இந்த சுகருக்கு வெண்டைக்காவை ஊற போட்டு டெய்லி காலையில் எம்டி ஸ்டமக்கில் குடிச்சிட்டு வரக்கூடிய இந்த டிப்ஸு. இதில் வெண்டைக்காயில் என்ன பிரச்சனை இருக்குது டாக்டர் அப்படின்னா, வெண்டைக்காயில் கண்டிப்பாக பிரச்சனை கிடையாது. ஆனால் அது ஆர்கானிக்காக நீங்களே வீட்டில் வளர்த்து அதை யூஸ் பண்ணணும். ஆனால் நம்ம பெரும்பாலும் மார்க்கெட்டு வர்றதில் அதிகமாக பெஸ்டிசைட் யூஸ் பண்ணுற ஒரு காய்கறின்னு பார்த்தா வெண்டைக்காய் தான். அப்போ வெண்டைக்காயில் ஹை பெஸ்டிசைட் இருக்குது. நம்ம ரேண்டமாக ஒரு நாள் நீங்கள் சாம்பாருக்கோ எதுக்கோ யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் எடுக்கிறீங்க, வாஷ் பண்ணுறீங்க, போடுறீங்க, பிரச்சனை இல்லை. ஆனால் ரெகுலராக கொஞ்சம் வெண்டைக்காவை வாங்கி நைட்டு நல்லா ஊற வச்சுட்டு மார்னிங் எடுக்கும்போது அந்த வெண்டைக்காயில் உள்ள நல்ல சத்தை தவிர நிறைய பெஸ்டிசைடு தான் அதிகமாக எடுத்துகிட்ருக்கீங்க. ஸோ கண்டினியூஸாக பெஸ்டிசைடு உள்ளே வரும்போதே உங்களுக்கு ஸ்லோ பாய்சன் ஆகுது. அதனால் சைடு எஃபெக்ட் என்ன ஆகும் அப்படின்னா பெரும்பாலும் அது கிட்னி அஃபெக்ட் ஆகுது. இது நம்ம ப்ராக்டிக்கலாக பார்த்து எனக்கு புரிஞ்சதுனால இந்த பதிவை நான் பண்ணுறேன். இது இந்த ரேண்டமாக நான் கெஸ் பண்ணி சொல்லலை. இது நிறைய பேர் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஆனால் இப்போவும் சொல்கிறேன், பிரச்சனை வெண்டைக்காயில் இல்லை, அதில் யூஸ் பண்ணக்கூடிய பெஸ்டிசைடில். இதை எல்லோரும் புரிஞ்சுக்கணும். அடுத்ததாக நாட்டு சர்க்கரை. இன்றைக்கி சுகர் பேஷண்ட்ஸ் நிறைய பேர் யூஸ் பண்ணுறது அப்படின்னா, டாக்டர் நாங்கள் சீனியே யூஸ் பண்ண மாட்டோம், நாங்கள் யூஸ் பண்ணுறது வெறும் நாட்டு சர்க்கரை இல்லை கருப்பட்டி, இந்த ரெண்டும் தான் இனிப்புக்கு யூஸ் பண்ணுவோம், அதில் தான் நாங்கள் காஃபி போடுவோம், டீ போடுவோம். இதில் வேடிக்கை என்னென்னா, நாட்டு சர்க்கரை கரும்பு பாவு காய்ச்சி வர்றது, இதை ப்ளீச் பண்ணால் சுகரு, ப்ளீச் பண்ணலைன்னா நம்ம நாட்டு சர்க்கரைன்னு சொல்கிறோம். கருப்பட்டி பனையில் உள்ளது. எதுவுமே எப்படி இருந்தாலும் சுகர் இஸ் சுகர். கண்டிப்பாக இவங்க சீனி அதாவது சுகர் எடுத்தால் எவ்வளோ வருமோ அதே இது நாட்டு சக்கரை எடுத்தாலும் சுகர் ஏறத்தான் செய்யும். சுகர் பேஷண்ட்ஸு கண்டிப்பாக லெவலை குறைக்கணும் அப்படின்னா சீனி எப்படி அவாய்ட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி நாட்டு சர்க்கரையுமே லிமிட்டாக அளவாக அதை யூஸ் பண்ணாமல் இருந்தால் தான் சுகர் லெவலை குறைக்க முடியும். கருப்பட்டியும் அதே தான். கருப்பட்டி உடம்புக்கு நல்லதுன்னா நான் சுகர் பேஷண்ட், நான் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் கண்டிப்பாக கருப்பட்டி இல்லை நாட்டு சர்க்கரை இனிப்பு யூஸ் பண்ணால் சீனி சாப்பிட்டா எவ்வளோ சுகர் ஏறுமோ அதே அளவு சுகர் ஏறும். இதில் வித்தியாசம் என்னென்னா, சுகரில் இருக்கக்கூடிய அந்த சல்ஃபர் கண்டென்ட்டை அந்த ப்ளீச் பண்ணும்போது உள்ள கெமிக்கல்ஸ் இதில் இருக்காது தவிர மற்றபடி கண்டிப்பாக சுகர் ஏறும் அப்படிங்கிறத எல்லாருமே புரிஞ்சுக்கணும். சுகர் குறைக்கணும் அப்படிங்கிறவங்க நாட்டு சர்க்கரையாக இருந்தாலும் சரி, சீனியாக இருந்தாலும் சரி அவாய்ட் பண்ணுறது தான் நல்லது. அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது பனங்கிழங்கு. இன்றைக்கி நிறைய ஹெல்த் டிப்ஸ் சொல்கிறவங்க பனங்கிழங்கு அப்படிங்கிறது கிடைக்காத ஒரு அபூர்வமான ஒரு அமிர்தமான பொருள், அதை கண்டிப்பாக எல்லோரும் எடுத்துக்கணும், அதில் அவ்வளோ சத்து இருக்குது, சுகர் பேஷண்ட்ஸு தாராளமாக எடுத்துக்கலாம், ஏன்னா அது லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் இருக்குது இப்படிலாம் சொல்கிறாங்க. உண்மை என்னென்னு பார்த்தோன்னா இது தரைக்கு கீழே விளையக்கூடிய ஒரு பொருள் தான். சாதாரண உள்ள குழந்தைகளாகட்டும் சுகர் பேஷண்ட்ஸ் இல்லாமல் மீதி எல்லாருமே எடுத்துக்கலாம். ஆனால் கிட்னி பேஷண்ட்ஸ் எடுத்துக்கூடாது. டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் கண்டிப்பாக எடுத்தீங்கன்னா சுகர் ஏறத்தான் செய்யும். இதை நீங்கள் அனுபவபூர்வமாகவே பார்த்துக்கலாம். 2 பனங்கிழங்கு சாப்பிட்டு நீங்கள் சுகர் செக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ ஏறி இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் பார்த்தாலே அடுத்த நேரம் அந்த பனங்கிழங்கு தொட மாட்டீங்க. அதனால் யார் சொன்னாலும் பனங்கிழங்கை நீங்கள் ஒரு பீஸ் கூட தொடாமல் அவாய்ட் பண்ணுறது தான் நல்லது. அடுத்ததாக பழைய சாதம். இந்த பழைய சாதம் சொன்னோடனே இப்போ நிறைய பேருக்கு கோவம் வந்திருக்கும், டாக்டர் அதுக்கு இவ்வளோ பெரிய சூப்பரான ஐட்டம், அதை நம்ம எல்லாம் இழந்துட்டோம், இப்போ அதை படித்ததுனால அந்த பழைய சாதத்தை யாரும் யூஸ் பண்ணலை, அது கிடைக்காத பொருள், அதில் அவ்வளோ சத்து இருக்குது, ப்ரோபயோட்டிக் இருக்குது, நியூட்ரியன்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது, ஹை கலோரியும் இருக்குது. பழைய காலத்தில் எல்லோரும் நம்ம கம்பேர் பண்ணிகிட்ருக்கோம், முன்னோர்கள் எல்லாமே பழைய சாதம் சாப்பிட்டு ஏசிலேயோ சிஸ்டம் ஒர்க் பண்ணலை.
அவங்க பழைய சாதம் சாப்பிட்டுட்டு வயலில் போய் மம்பட்டி எடுத்து நல்லா உடல் வியர்க்க உழைச்சாங்க. அதனால் நீங்களும் அதே மாதிரி பழைய சாதம் சாப்பிட்ணும், ரொம்ப சத்து இருக்குதுன்னு சொன்னால் கண்டிப்பாக சாப்பிடுங்க. அதே அளவுக்கு ஒர்க் பண்ணுங்கள். ஒர்க் பண்ணாமல் ஏசி ரூமில் தான் இருக்க போகிறோம் அப்படின்னா நீராகாரம்னு சொல்லக்கூடிய அந்த தண்ணியை மட்டும் ஃபில்ட்ரு பண்ணி குடித்தா தப்பு இல்லை. ஆனால் அந்த சாதத்தை சாப்பிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒர்க் பண்ணோம். அப்படி இல்லைன்னா சுகர் கண்டிப்பாக வரும். சர்க்கரை நோயாளிகள் அந்த சாதத்தை சாப்பிட்டா கண்டிப்பாக நமக்கு சுகர் லெவல் கூடத்தான் செய்யும். அதை யாரும் மறுக்க முடியாது. ஸோ டிப்ஸு சொல்கிறவங்க சாதாரண உள்ளவங்களுக்கு வந்து அதை எடுத்துக்கலாம். ஆனால் சிகேடி பேஷண்ட்ஸு கண்டிப்பாக அதில் ஹை பொட்டாசியம் இருக்குது. கிரானிக் கிட்னி டிசீஸ் உள்ளவங்க அதை எடுத்தால் கண்டிப்பாக யூரியா கிரியேட்டின் கூடும். சுகர் பேஷண்ட்ஸ் எடுத்தால் கண்டிப்பாக கூடும். இனி நம்ம பத்தியத்திலே சித்தாலேயே ஏதாவது ஒரு வாத டிசீஸுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்ருக்கோம் அப்படின்னா பழைய சாதத்தை அவாய்ட் பண்ணணுன்னு தான் இருக்குது. ஏன்னா அது புளிப்பு சுவை உள்ளது. புளிப்பு கண்டிப்பாக வாதத்தை கூட்டும். நீங்கள் வாதத்தினாலேயோ வலியினாலேயோ கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா பழைய சாதத்தை எடுத்திங்கன்னா கண்டிப்பாக வலி கூடும். ஸோ அந்த மாதிரி உள்ளவங்க பழைய சாதத்தை அவாய்ட் பண்ணணும். நான் சொன்ன மாதிரி நல்லா சாப்பிட்டு உடல் உழைக்க வேர்வை சிந்த உழைக்கலான்னா நீங்கள் பழைய சாதம் எடுங்க. அப்படின்னா கண்டிப்பாக அவாய்ட் பண்ணுங்கள். அடுத்ததான் நம்ம நல்லெண்ணெயை பார்க்கணும். என்ற மாதிரி பேஷண்ட்ஸ் எல்லாருமே சொல்கிறது, டாக்டர் நாங்கள் நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுவோம், பிரச்சனையே கிடையாது, எங்களுக்கு கொலஸ்ட்ரால் லெவலே இருக்காது. ஆனால் செக் பண்ணி பார்த்தா ஹை கொலஸ்ட்ரால் இருக்கும். ஏன் அப்படின்னா தோசைக்கு நல்லெண்ணெய், இந்த தோசை முருவலாக இருக்குது நல்லெண்ணெய், அது தொட்டு இட்லி பொடி முக்கி சாப்பிடக்கூடியது நல்லெண்ணெய். இட்லி நல்ல ஆகாரம், ஆனால் அதை வந்து சட்னியும் சாம்பார் வச்சு சாப்பிடாம அதையும் நல்லெண்ணெய் ஊற்றி குழப்பி அப்படி சாப்பிட்றாங்க. கடைசியில் கொலஸ்ட்ரால் ஏறுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் மித்து என்னென்னா அவங்க வந்து நல்லெண்ணெய் சாப்பிட்டா கொலஸ்ட்ரால் ஏறாதுன்னு ஒரு நம்பிக்கையில் இருக்காங்க. இது முற்றிலும் தவறு. ஆயில் இஸ் ஆயில். எந்த ஆயிலாக இருந்தாலும் அந்த கொலஸ்ட்ரால் லெவலை கண்டிப்பாக அதிகமாக எடுக்கும்போது கூட்டத்தான் செய்யும். ஸோ ஆயிலை எந்த அளவுக்கு நம்ம குறைச்சி யூஸ் பண்ணுமோ அந்த அளவுக்கு நம்ம கொலஸ்ட்ரால் லெவல் குறையும். இதனால் பிபி இருக்கிறவங்க, ஹை கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்க நல்லெண்ணெயாக இருந்தாலும் லிமிட்டாக யூஸ் பண்ணும்போது இந்த பிரச்சனை இருக்காது. அடுத்ததான் இந்த நட்ஸு. இந்த நட்ஸு என்னென்னா நிறைய பேர் நைட்டு பாதாமை ஊற போட்டு சாப்பிட்றது, அதுக்கப்புறம் கேஷ்யூ நட்டு, இந்த மாதிரி இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு பவுலில் வச்சுக்கிறது. கம்ப்யூட்டர்லேயோ இல்லை நம்ம டிவி பார்க்கும்போதோ பக்கத்தை வச்சு அது இப்போ ஒரு கல்ச்சராக வந்து மிக்சட் நட்ஸை எடுத்து அப்பப்போ சாப்பிட்டே இருக்கிறாங்க. இதில் அவங்க வந்து நமக்கு ரொம்ப நியூட்ரிஷன் கிடைக்குது அப்படின்னு இருந்தால் கண்டிப்பாக நியூட்ரிஷன் கிடைக்கிது. அதே நேரத்தில் லோ டென்சிட்டி லிப்போ ப்ரோட்டீன் நம்ம உடம்புல ஏறிட்டே இருக்குதுங்கிறத நீங்கள் என்ன வச்சுக்கணும். கேஷ்யூ நட் அதிகமாக எடுத்தால் கண்டிப்பாக லிப்பிட் ப்ரொஃபைல் நீங்கள் பார்க்கும்போது ட்ரைக்ளிசரைட் ஏறக்கு வாய்ப்பு அதிகம். கேஷ்யூ நட் யார் சாப்பிடலாம் அப்படின்னா சின்ன வயசில் உள்ள குழந்தைங்களாகட்டும், இல்லை 30 வயசு அந்த ஏஜ் பிலோ 40 நீங்கள் ஓரளவு எடுத்துக்கிட்டால் ஒன்றும் பண்ணாது. எபோவ் 40 நம்ம செடன்ட்ரி லைஃப்பில் இருக்கவங்க இந்த மாதிரி நட்ஸ் நிறைய சாப்பிடும்போது பிரச்சனை வரும். இதில் ஊற போட்டு சாப்பிடும்போது பச்சையாக இருந்தால் கண்டிப்பாக ஜிம்முக்கு போனாலோ இல்லை ஒர்க் அவுட் ஹெவியாக பண்ணுறவங்க மட்டும்தான் அதை எடுக்கணும். அப்படி இல்லாத பட்சத்தில் அதோட சைடு எஃபெக்ட்டுக்கு நீங்கள் ஆளாக வேண்டியிருக்கும். முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் ஏஜ் ஆன பிறகு நம்ம நட்ஸ் ஐட்டங்களை குறைச்சிட்டு ஓரளவு சாதாரண உள்ள நம்ம வீட்டில் உள்ள எல்லா சாப்பாடையும் சாப்பிட்டு பழகி வர்றது தான் நல்லது. இதுக்காக நீங்கள் ஸ்பெஷல் நியூட்ரியன்ஸ் நட்ஸ் எடுக்கிறத அவாய்ட் பண்ணுங்கள். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது அரிசி. இப்போ நிறைய அரிசி வந்திருக்கு. அதாவது கருப்பு கவுனி அரிசி, கருங்குருவ அரிசி, மூங்கில் அரிசி, இந்த மாதிரி நிறைய புதுசாக அரிசி இன்ட்ரடியூஸ் பண்ணி அதுதான் முன்னோர்கள் ஃபாலோ பண்ணாங்க. அதனால் நீங்கள் இப்போ இந்த அரிசியெல்லாம் எடுத்தால் சுகர் ஏறாது, உடம்புக்கு ரொம்ப நல்லது, விட்டமின்ஸ் இருக்குது, எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. மக்கள் அந்த மாதிரி அரிசியை வாங்கி கஷ்டப்பட்டு சமைச்சு சாப்பிட முடியாமல் சாப்பிட்டுட்ருக்காங்க. இதுக்கு என்னோடய அட்வைஸ் என்னென்னா, கண்டிப்பாக கருப்பு கவுனி அரிசியோ அந்த அரிசியை சாப்பிடும்போது சுகர் குறையும். ஏன்னா நீங்கள் சாதாரண ஒயிட் ரைஸ் எடுக்கும்போது உள்ள அளவோட இது ரொம்ப குறைவாக எடுத்து பசியில் கஷ்டப்படுறீங்க. இதை நான் ப்ராக்டிக்கலாக பார்க்குறேன். இதுக்கு நம்ம என்ன சொல்யூஷன் அப்படின்னா, மக்கள் இப்போ நிறைய சாப்பிடக்கூடிய சாதாரண அரிசியை பார்த்தா பொன்னி அரிசி. அதாவது எடுத்த உடனே நம்ம லேசாக வெந்நியில் போட்டாலே அது பாயிலாகி ரைஸ் ஆகிடுது. இதுலேயே 50-16 இல்லைன்னா சம்பா அரிசி இந்த மாதிரி அரிசி இருக்குது. இதெல்லாம் நம்ம டபுள் பாயில்ட் ரைஸ்ன்னு சொல்லுவோம். 2 தடவை வச்சு அந்த நெல்லுலேருந்து நம்ம அரிசியை பிரித்து எடுக்குது. இந்த அரிசி பார்த்திங்கன்னா கொஞ்சம் நம்ம அரிசியை வேக வைக்கும்போது கொஞ்சம் டைம் எடுத்தாலும் இது கொஞ்சம் திக்காக கொஞ்சம் பெரிய அரிசியாக இருக்கும். இந்த மாதிரி அரிசியை கொஞ்சம் லிமிட்டாக நம்ம சாப்பிடும்போதே நம்ம சுகர் லெவலுக்கு ஒரு பெரிய பிரச்சனை வராது. ஆனால் நம்ம இதெல்லாம் விட்டுட்டு பொன்னி அரிசி மாதிரி உள்ள சின்ன சிங்கிள் பாயில்டு ரைஸ் எடுக்கும்போது தான் இந்த பிரச்சனை. ஒன்று நம்ம ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக இல்லை சிங்கிள் பாயில்டு ரைஸு இந்த பொன்னி மாதிரி உள்ள வெரைட்டி போகிறோம். அப்படி இல்லைனா கருப்பு கவுனி எடுத்து கஷ்டப்பட்டு சாப்பிட முடியாமல் சாப்பிட்டுருக்கோம். இதை ரெண்டுமே விட்டுட்டு பழைய காலத்தில் உள்ளதுக்கும் மீடியமாக உள்ள இந்த சம்பா அரிசி 50-16 இந்த மாதிரி அரிசி எடுத்து நியாயமாக இருந்தாலே கேலரி உங்களுக்கு குறையும் அப்படிங்கிறது நம்ம ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது தெரிய வருது. அடுத்த நம்ம பார்க்கக்கூடியது லெமன்.
எலுமிச்சம்பழம் சித்த மருத்துவத்தில் சிறப்பாக பல இடங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கு. சித்த மருத்துவ நூல்கள்லேயே நம்ம பழம் அப்படின்னு குறிப்பிட்டா அது எலுமிச்சம்பழம் தான். எக்ஸ்டர்னலாக உள்ள ஆயில்லையும் சரி, இன்டர்னலாக உள்ள பல மெடிசனுக்கு இந்த எலுமிச்சம்பழம் ஒரு சிறப்பான மருந்தாக இருக்குது. ஆனால் இதில் உள்ள பிரச்சனை என்னென்னா, சைனஸ் பிரச்சனை உள்ளவங்க, மைக்ரைன் உள்ளவங்க, இல்லை ஈஸியாக கோல்டு இந்த மாதிரி ஆஸ்மா இந்த மாதிரி கண்டிஷன் உள்ளவங்க இதை எடுக்கக்கூடாது. ப்ராக்டிக்கலாக நீங்கள் லெமன் எடுத்து பாருங்கள். இந்த மாதிரி அலர்ஜி உள்ளவங்களுக்கு லெமன் எடுத்த உடனே சைனஸ் சிவியர் ஆகும், ஹெட்டேக் ஆகும், கோல்டு பிடிக்கும், ஃபீவர் கூட வரதுக்கு வாய்ப்புண்டு. ஸோ இவங்க இதை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். பேஷண்ட்ஸ் நிறைய பேர் இதை ஃபாலோ பண்ணி பிரச்சனை வந்ததுனால நான் இதை சொல்கிறேன். லெமன் டீ எடுக்கும்போதும் இந்த சைனஸ் பிரச்சனை இருக்கணும் எடுக்கக்கூடாது. சைனஸ் பிரச்சனை இதெல்லாம் சரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்கள் உடம்பு ஒத்துக்கிட்டுனா நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்ததாக இது சீக்கிரம் பேஷண்ட்ஸுக்கு சுத்தமாகாது. கிட்னி கொஞ்சமாவது அதாவது ப்ரோட்டீன் யூரியா லேசாக யூரியில் நுர போகுது அப்படின்னா நீங்கள் முதல்ல கட் பண்ண வேண்டியதே எலுமிச்சம்பழம் தான். அதனால் எலுமிச்சம்பழம் அப்படின்னா அதில் நிறைய சத்து இருக்குது. நம்ம அது வந்து எல்லாரும் எடுத்துக்கலாம், தாராளமாக சாப்பிடலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை தவிர அதை பார்த்து ஒத்துக்கிறவங்க மட்டும் எடுக்கணும். அப்படி இல்லைன்னா நம்ம சைனஸ் உள்ள பிரச்சனை ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க. நான் இப்போ சொன்னது எல்லாமே பேஷண்ட்ஸு நான் கண்கூட பார்த்து இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறதுனால அதை அவாய்ட் பண்ண சொல்கிறேன். இதில் உங்களுக்கு ஏதாவது கான்ட்ரவர்சியோ இல்லை கமெண்ட்ஸோ இருந்ததுன்னா தாராளமாக கீழே கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு ஆன்சர் நான் பண்ணுறேன். தேங்க்யூ.